வணக்கம் வாடிக்கையாளர்களே, வீட்டுமனை சந்தை அதுக்காக உங்களுக்காக இப்போ ஒரு சூப்பரான வீடு ஒன்று நாங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எலிவேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இதில் 6 வீடு இருக்குது சார். நம்ம இதை பார்ப்போம். ரோடு பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு, நல்ல அகலமான ரோடு தான். உங்களுக்கு ஒரு கார் வந்து உள்ளே வந்து போகிற மாதிரியான நல்ல அகலமான ரோடு. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோர்லேயும் 2 வீடு பண்ணியிருக்காங்க. 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். வாங்க உள்ளே வாங்க, இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா நான் சொல்கிறேன். இப்போ கார் எடுத்துன்னு நம்ம உள்ளே வரலாம் சார். உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். இது ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 சதுரடி, அதாவது ஒரு கிரவுண்டும் ப்ளஸ் 400 ஸ்கொயர் ஃபீட்டு சேர்த்தா 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளோர்லேயும் 2 வீடு. ஒரு வீடும் 1100 ஸ்கொயர் ஃபீட்டாக 2 வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 2, தேர்ட் ஃப்ளோரில் 2 பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இதோடைய யூடிஎஸ் 466 ஸ்கொயர் ஃபீட். இவங்களுக்கு கார் பார்க்கிங் இங்கே வரும் சார். 2 கார், இதில் 2 கார் நிறுத்தலாம். ஒரு வீட்டுக்கும் தனித்தனியான இபி பாக்ஸ் சார். இபி பாக்ஸ் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். தனித்தனி வீடு, தனித்தனி இபி பாக்ஸ் கனெக்ஷன். இங்கே வெளியில் வந்தீங்க அப்படின்னா நல்ல செட்பேக் வந்து இந்த கை வச்சிங்கன்னா பாருங்கள், நல்ல 5 அடி நல்ல ஸ்பேசியஸான செட்பேக்கு. வெளிச்சம் காற்று எல்லாமே பக்காவாக இருக்குது, எந்த இதுவுமே இல்லை சார். இன்னொரு கார் பார்க்கிங் சார். அங்கே 2 பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்தீங்கன்னா அடுத்த 2 கார் பார்க்கிங். நல்ல ஸ்பேசியஸ் கார், பெரிய கார் கூட வந்து உள்ளே போகிற அளவுக்கான பெரிய கார் பார்க்கிங். இங்கே மீதி எல்லாமே முடிக்கிறோம். இங்கே நின்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெளிச்சம் காற்று, ஃபுல்லாகவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இல்லை ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 10 அடிக்கு மேலே இருக்குது சார். ஸோ நம்ம நார்மலாக 7 அடி தான் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல 10 அடி. இந்த அகலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் வெளியில் வந்து நீங்கள் உள்ளே போகிறது, நம்ம கார் எடுக்கணும் பண்ணணும் போது இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ இதில் சின்ன சின்ன திட்டு மாதிரி கட்டியிருக்காங்க, ப்ளைவுட் பிளான் போட்டு கொட்டியிருக்காங்க. நம்ம சாயங்காலத்தில் வரோம், காலம்பரத்தில் வரோம் அப்படின்னா அழகாக இங்கே கொஞ்சம் நாள் உட்காந்துருக்கலாம். இங்கே செடி கொடியெல்லாம் போட்டுட்டு நமக்கான செடி வைக்கலாம். ஸ்பேஷியஸாக காத்தானா இருக்குது, நல்ல இடம் சார், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் பார்ப்போம். இங்கே மாடிப்படியும் லிஃப்ட்டும் இங்கே நல்லா ஓப்பனாக விட்டதுனால ஸ்பேஷியஸாக இருக்குது, அடைச்ச மாதிரி இல்லாமல். ஸோ இங்கே மாடிப்படி, இது லிஃப்ட்டு, பக்காவாக லிஃப்ட்டு. இங்கே ஃபுல்லாக மார்பிள், அதுவும் ரூஃப் வரைக்குமே மார்பிள் ஒட்டியிருக்காங்க. வாங்க நம்ம லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போ செகண்ட் ஃப்ளோரில் போய் வீடை பார்க்கலாம். ஸோ உள்ள லிஃப்ட்டு நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டி லிஃப்ட்டு தான். செகண்ட் ஃப்ளோரில் பார்க்குறேன். வாங்க நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போது ஃப்ளாட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீடு எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது, பார்க்கலாம். மாடிக்கு போகிறதுக்கான வழி உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. கிழக்கு பார்த்த வாசல். ஸோ இது தேக்குல டோர் பண்ணியிருக்காங்க சார். தேக்கு மரம் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி ஷார்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கதவை திறக்கலாம். வாங்க, இது வந்து ஹால் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. எல்லா பக்கத்துலேருந்தும் வெளிச்சம் வருது. இது வந்து டிவி யூனிட்டுக்காக இது வச்சுருக்கோம். இப்போ இதில் டிவி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேபிள் டிவி ஒயரு அது எல்லாத்துக்குமே ப்ளக்கிங்லாம் ரெடியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹாலில் ஃபேனுக்கான ஸ்விட்சஸ்ஸு. இங்கே வந்து சோஃபா செட்டு போட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹால்லையே ரைட் சைடில் தென்கிழக்கு மூலையில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு கிச்சன் பண்ணியிருக்காங்க. இதில் கப்போர்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க சார். கப்போர்டு இந்த ஹிஞ்சஸ்லாம் நல்ல குவாலிட்டியானது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட் வித் கவர்ட் கப்போர்டு. வாங்க இப்போ வந்து கிச்சன் கிட்ட வருவோம். நம்ம கிச்சன் எப்படி அப்படின்னா தென்கிழக்கில் அழகாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து அரேஞ்ச் ஷெல்ஃபு உங்களுக்கு இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே ஃபினிஷிங் பக்காவான கடப்பாக்கல், சாஃப்டான ஃபினிஷிங்கோட. இந்த ப்ளக் பாயிண்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மிக்சி, கிரைண்டர் ஏதாவது ஒன்று டக்குன்னு அரைக்கிறதுக்கு ஒரு ஹீட்டர் வச்சுக்கிறோம், இல்லை அந்த பேன் வந்து ஹீட்டில் வச்சு நம்ம சமைக்கிற இது பண்ணுறோம், அது எல்லாத்துக்குமே ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, ரொம்ப அழகாக 2 அடிக்கு டைல்ஸு. ஸோ அங்கே கூட இன்னொரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நமக்கு எது வசதியோ அந்த சைடு நம்ம வச்சுக்கலாம். ஸோ சிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்காவான எவர் சில்வர் இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழேயும் வந்து டஸ்ட்பின் அதெல்லாம் வச்சுருக்கான இதுவும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளைனாக இருக்குது, உள்ளே வந்து சிலிண்டர் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மாடுலர் கிச்சன், ஃபுல் ஷெல்ஃப் அதோட மாடுலர் கிச்சன். ப்ளஸ் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கப்போர்ட். உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவான கப்போர்டு. கீழே மேலே எல்லாத்தையுமே வந்து ஈவன் சின்ன இடம் கூட அழகாக உங்களுக்கு சின்ன டம்ளர் டவராக வைக்கிற மாதிரியான இதுக்கு கூட பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க சார். ஃபுல்லாக குவாலிட்டியாக வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வெளிச்சமும் இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாக நின்னீங்கன்னா இந்த ஜன்னல் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்லேருந்து வெளிச்சம் வரும். ஸோ சமைக்கும் போது சூப்பராக இருக்கும். அங்கே எக்ஸாஸ்ட்டுக்கான யூனிட் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பக்காவாக எல்லாமே வெளியில் போயிடும். இப்போ அழகாக இங்கே நின்று சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே டைனிங் டேபிள். ஸோ டைனிங் ஏரியா சோஃபா செட்டு போட்டு அங்கே போட்டுக்கிறோம். இங்கே டைனிங் டேபிள் போடலாம். ஸோ டிவி பார்க்கலாம், இங்கேருந்தே டிவி பார்க்கலாம், சமைச்சிக்கிட்டே டிவி பார்க்கலாம். ஸோ சோஃபா செட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாம். ஸோ வெளியிலையும் உங்களுக்கு காற்று வெளிச்சத்துக்கு இந்த கதவை திறந்து வச்சிங்கனாக்கா சூப்பராக காற்று வரும். ஸோ இது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் 2 ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக் பாயிண்ட்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜுக்கான அமைப்பு எங்கே உங்களுக்கு சௌரியமோ அங்கே நம்ம பக்காவாக வச்சுக்கலாம். இப்போ இங்கே வெளியில் இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே உங்களுக்கு சுவிட்ச் போர்டு ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின் எதான வைக்கணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வெளியில் வாங்க, இது சூப்பராக இருக்குது சார். அப்பாடி நல்ல வெளிச்சமாக. ஸோ கிச்சன்லேருந்து வெளியில் அது வந்து வாஷ் பேஷன். நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம், வெளியில் போட்டு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கூட இங்கே கிச்சன் இருக்குது. வெளியிலையும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஒரு வாஷ் பேஷன் வெளியிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஷியஸான இடமா இருக்குது. இந்த இடம் வந்து வாஷிங் மிஷினுக்காக சார். இப்போ ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறோம். வெளியில் போகிற தண்ணி போகிறதுக்கான வழியும் இருக்குது. நம்ம இங்கே துணி உலர்த்துறதுக்காக அந்த ஒரு கயர் போட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகாக இங்கே துணி துவச்சி இங்கே உலர்த்தலாம். காற்று வெளிச்சம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. இந்த இடம் நல்லா பிரைட்டாக இருக்குது. இதில் இப்போ 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சார். இங்கே வந்தீங்கன்னா காமன் டாய்லெட், நேராக வந்து ஒரு காமன் டாய்லெட், 2 பக்கம் 2 பெட்ரூம். இப்போ டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு ஃபிட்ச்சு ஏதாவது சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக இருக்குது. ஆயில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ணெய் படம் தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக ஆயில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்கினா 8 அடி 7 அடிக்கு மேல் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இதில் பாருங்க நம்ம ஒரு ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணாக்கும் எல்லாத்துக்குமான ஆர்கனைஸு. வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வச்சுக்கலாம், ஸோ இந்தியனும் வச்சுக்கலாம். ஸோ எது நமக்கு சரியாக வருமோ அந்த இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஷவர், டேப்பு. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு மிரர் வச்சு நம்ம வாஷ் பேஷன் வைக்கலாம். இங்கே கூட சுவிட்ச் பாயிண்ட்லாம் இருக்குது. இந்த சுவிட்ச் பாயிண்ட்டு சில பேர் ஷேவிங்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட்ஸும் இங்கே இருக்குது. இப்போ வாங்க ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது பக்காவாக இருக்குது சார். டோர் எல்லாமும் நல்ல வுட்டு நல்ல ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல வெளிச்சம் காற்று எதுவும் இல்லாமல் 2 பக்கம் ஜன்னல், சூப்பராக கிராஸ் வென்டிலேஷன் வர்ற மாதிரி ஜன்னல், ஒரு கப்போர்டு. இந்த கப்போர்டு பாருங்கள் நம்ம வித் ஃபுல் மிரரோடு இருக்குது சார். அதுவே வந்து நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். நமக்கு தனி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவை கிடையாது. இதோடைய அளவும் பார்த்தீங்கன்னா ஹேங்கர் மாட்டுற மாதிரியான பெரிய ஷெல்ஃபு, நார்மல் ஷெல்ஃப். அதை தவிர லாஃப்டில் வந்து எல்லாமே வித் க்ளோஸ்டு கப்போர்டு. அதாவது இது இன்டீரியர் ஒர்க்குமே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுவே நமக்கு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய பெட்ரூம். நல்ல கட்டில் போட்டால் கூட உங்களுக்கு இடம் இருக்கும். ஸோ இங்கே ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழேயே. ஸோ இப்போ கட்டிலில் படுத்துக்கிட்டே நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதோ 2-வே ஸ்விட்ச் பண்ணுறதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரில் ஜன்னல் பார்த்தீங்கன்னா பக்காவாக கிரில் கொடுத்துருக்காங்க சார். கிரில்லு யூபிவிசி விண்டோ நல்லா அப்படி ஓப்பன் பண்ணால் சூப்பராக காற்று வர்ற மாதிரி 2 பக்கம் கிராஸில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா காற்று வந்து நல்லா அப்படி கிராஸாக வரும். இதுலேயும் கிரில் கொடுத்துருக்காங்க, யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நம்ம வெளியிலையும் வாஷிங் மிஷின் ஆர்கனைஸ் இருக்குது. பட் நமக்கு சௌரியமான இங்கே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அட்டாச்சு டாய்லெட். இந்த டாய்லெட்லையும் வந்து பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு. இந்த டாய்லெட்லையுமே 7 அடி வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இது பிளாக்கு அண்ட் ஒயிட்டு. இது ஃபுல்லாக டேப் இருக்கும், ஷவரு டேப் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. இந்தியன் கிளாஸட்டோ இது பண்ணுறதுக்கான ரெடியானது. ஸோ இதுவும் நல்ல கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னாக்கா வெந்நீர் தனியாக இது தனியாக ஒரு டேப்பு. இங்கே ஒரு கண்ணாடி வச்சுட்டு ஷேவ் பண்ணுறதுக்கோ மூஞ்சி எலும்புறதுக்கோ ட்ரெஸ் இருக்குது. இங்கேயுமே 2 ப்ளக் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். எது வேணும்னாலும் டக்குன்னு ஒரு போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது 2மே பார்த்துட்டோம். டாய்லெட்டு, காமன் டாய்லெட்டும் 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து 3 பெட்ரூம் வீடு. இன்னொரு ரூம் பார்க்கலாம். இது இந்த ரூம் வாங்க. இந்த ரூம் செம்ம வெளிச்சமாக இருக்குது ஃபுல்லாகவே வித் பால்கனி. இந்த ரூமில் வந்து பால்கனி இருக்குது. ஸோ காற்று வெளிச்சம் எல்லாத்துக்குமே எந்த இதுவுமே இல்லை. பக்காவான டோர் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் இல்லை பூஜா ரூம் அது மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். கீழே ஒரு கட்டில் போடுறோம். இங்கே ஒரு சின்ன கட்டில் போடுறோன்னா கூட கீழே ஸ்விட்ச் பாயிண்ட் இருக்குது. நம்ம இது வழியாக லைட் ஆஃப் பண்ணுறதோ ஆன் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே காற்று சூழ பக்காவான வெளிச்சம். உள்ளே எல்லா இடமும் நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஸோ யூபிவிசி விண்டோ அதே மாதிரியே அந்த இது மாதிரி இதுலேயும் யூபிவிசி விண்டோ. இது வந்து ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோலையும் வெளிச்சம் நல்லா வருது. இது ஒரு ஸ்பேஷியஸான இடம். இந்த 3 பெட்ரூம் நல்லா இருக்குது சார்.
இப்போ இது எங்க இருக்கு, இதோட லொகேஷன் தெரியணும் இல்லையா? இது சென்னை ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு சார். கேம்ப் ரோட்ல மாடம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் இருக்கு. நீங்க ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும், இதை பத்தி வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எல்லா டீட்டெயிலும் பக்காவா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நம்ம நல்ல வீடு பார்த்துட்டோம், சூப்பரா இருக்கு இந்த வீடு. இது வாங்கணும் அப்படின்னா இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னா, ஒரு வீடும் 1100 ஸ்கொயர் ஃபீட் வருது. ரேட் வந்து 6500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட ஒரு 72 லட்சம் அந்த பட்ஜெட் வரும். இங்கே வந்து கார் பார்க்கிங், இபி, அதர் சார்ஜஸ் அது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் வருது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் தனியாக வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எதுவுமே இதில் வராது. சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் ரீசனபிள் ரேட் தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீட்டுமனை சந்தைன்னு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். உங்களோட வீடு எங்கேன்னு இருக்குது, அதை நாங்கள் ப்ரமோட் பண்ணி தரணும் அப்படின்னாலும் இந்த கீழே இருக்கிற ஸ்க்ரோல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி உங்களுக்கு நல்லாவே வீடியோ எடுத்து வீட்டுமனை சந்தை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நாங்கள் ப்ரமோட் பண்ணி தருவோம். உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும்.